வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகர். இவங்களோட கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு இந்த வெளிநாடு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இது சரியான நேரம் தானா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. சரி, இப்போ இவங்களுடைய பிறந்த லக்னம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஷப லக்னம். இந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு 12ல் இருக்கிறாங்க. ஸோ ஜாதகர் கொஞ்சம் இந்த வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் சார்ந்த தொழில் எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்பு இந்த லக்னாதிபதி 12ல் இருக்கிறது சுக்கிரனா இருக்கிறதுனாலையும் அதற்கான சான்சஸ் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அது காட்டுது. லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை, அதனால லக்னம் ஓரளவு வலிமையாக தான் இருக்கு. இவங்களுக்கு அரௌண்ட் இப்போ ஒரு 60 வயதை கடந்து இருக்கிறாங்க. அப்பையும் கூட இவங்க ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இதன் மூலமாகவே அந்த லக்ன பலம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு புரிய வருது. இப்போ இவங்களோட இந்த கேள்விக்கான பதிலுக்கு நான் நேரடியாக ஏஎல்பிக்கே போயிடுறேன். இப்போ இவங்களுக்கு ஏஎல்பி எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தனுசுல ஏஎல்பி போகுது. இந்த பெண் ஜாதகருக்கு ஏஎல்பிக்கான அதிபதி குரு தனுசுலயே இருக்கிறாரு. ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி பூராட நட்சத்திரம். அப்போ இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா ஏஎல்பிக்கு 5ஆம் வீடு. இப்போ இவங்களோட கேள்வி இவங்களோட மகன் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கு. அதாவது இவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க. அது அவங்களோட பையனோட ஆர்கனைசேஷனோட அதை இணைச்சிடலாமா, பையனோட சேர்ந்து இவங்களும் ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்து இந்த தொழிலை அவங்களோட சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கேள்வி இருந்தது. அது எவ்வளோ அழகா அந்த ஏஎல்பி காட்டுது பாருங்க. பூராட நட்சத்திரம். அப்ப இப்போ மனம் ஃபுல்லாமே இந்த நட்சத்திர புள்ளி இருக்கிற வரைக்குமே இந்த ஜாதகருக்கு மகன் தொடர்பான சிந்தனை தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட கேள்வியா இருந்தது. மகன் சார்ந்த கேள்விகள் கண்டிப்பா இவங்க கேட்பாங்க. குழந்தை, அது மகனோ மகளோ, அது சார்ந்த கேள்விகள் இருக்கும் இவங்களுக்கு. அது ஏஎல்பி அழகா காட்டி கொடுக்குது. அடுத்தபடியா அவங்க கேள்வி தொழில் சம்மந்தப்பட்டது. இப்ப நம்ம அங்க வரோம். இப்ப ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இங்க புதனுடைய வீடு, கன்னி வீடு. இப்ப அந்த புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏஎல்பிக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு. பாருங்க, கேள்வி மகனோடு சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த தொழிலை பத்தின கேள்வி. இங்க அந்த 10ஆம் வீடும் 5ஆம் வீடோட தொடர்புக்கு வருது. அந்த ஏஎல்பி எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. அதே மாதிரி அந்த 10ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்ப அதனால அது வெளிநாடு தொடர்புடைய தொழிலா பண்ணணும் அப்படிங்கிறத ஏஎல்பி அவ்வளவு அழகா இந்த இடத்துல இந்த கேள்வியை அழகா காட்டுது. சரிங்களா? சரி, இவங்களோட என்ன ஓட்டத்தை ஏஎல்பி எவ்வளோ அழகா மேட்ச் ஆகுதுங்கிறத தான் இந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசை ராகு தசை செவ்வா புக்தி. இப்போ இந்த ராகு பகவான்கிறவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார் ஏஎல்பிக்கு. ஸோ தொழில் சார்ந்த அமைப்புகள், இது சார்ந்த எண்ண ஓட்டம் இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கும் இந்த தசா முழுக்கவே. அதில் செவ்வா புக்தி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு. செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, குருவோட வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த புக்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. இப்போ இந்த மாதிரியான தொழில் பண்ணலாமா அப்படின்னு இவங்க கேள்வி. இவங்களுக்கு இந்த ஏஎல்பி லக்னம் 2031 வரைக்கும் இந்த ஏஎல்பி லக்னம் தான் போகுது. அப்ப அது வரைக்குமே இது சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய பாக்கியங்கள், இந்த மாதிரி அமைப்புகள், ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பலனா சொல்லப்பட்டது. இப்படிதான் இவங்க யோசிப்பாங்க, இவங்களை இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த 2031 வரைக்குமே இந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கு, இவங்க செய்யலாம் அந்த தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் இந்த ஜாதகத்திற்கான விவரங்கள். ஆனா இப்ப இது ராகு தசையில செவ்வா புக்தி போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இப்ப இவங்களுக்கு குரு தசா மாறும். இப்ப நம்ம பாரம்பரிய முறைப்படி அந்த குரு தசா ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் அவ்வளவு நல்லது தரமாட்டாங்க. ஸோ அதனால அந்த தசா மாறப்ப கொஞ்சம் உடல் நலத்துல எல்லாம் கவனம் இருக்கணும் அப்படிங்கறதுலாம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டது. இவங்க கேட்ட கேள்விக்கான பதில் செய்யலாம். இவங்க நம்ம தடுத்தா கூட இது சார்ந்த இந்த வேலையை இவங்க இந்த இம்போர்ட் சம்பந்தமான அந்த தொழில் இவங்க பண்ணுவாங்க கண்டிப்பா. அதுவும் மகனோட ரிலேட் பண்ணி, அதாவது அவங்க மகனே இவங்களுக்காக சேர்ந்து அந்த தொழிலை சேர்ந்து செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும் இந்த ஏஎல்பி போயிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் இந்த ஜாதக விவரங்கள். இது ஏஎல்பி எவ்வளோ அழகா காட்டுது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த ஏஎல்பியை போட்டு இந்த ஜாதகத்தை ஏஎல்பி முறையிலே மெயினாக விளக்கம் கொடுத்துருக்கேன். மிக்க நன்றி. இது போல உங்க ஜாதகமும் பார்த்து சொல்லணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல முறையில ஜாதக ஆய்வு பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.